ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மொச்சை பருப்பு வச்சு சாம்பார் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் மொச்சை பருப்பு போட்டுக்கோங்க. இந்த மொச்சை பருப்பு தாங்க, இது மொச்சை பயிர்லேருந்து தோல் நிற்கினது தான். இது கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அப்படி கிடைக்காதவங்க மொச்சை பயிரை வாங்கி நாளே ஊற வச்சு அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது தண்ணியில் போட்டு இப்படி வேக வச்சுக்கோங்க. அது கூடவே கத்தரிக்காய், தக்காளி, பூண்டு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சிங்கன்னா தான் அது உடனே நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், நம்ம சாதாரணமாக இருக்கிற பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு மாதிரியே இதுவும் நல்லா மசிஞ்சு போய் தான் இருக்குது. இதை கரண்டியை கொண்டே மசிச்சிங்கனாலே நல்லா அது மசிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயத்தை நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் கசந்துற போது கொஞ்சமாக போடுங்க. போட்டு அந்த வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆனவுடனே அதில் சின்ன வெங்காயத்தை போடுங்க. நான் சின்ன வெங்காயத்தை முழு வெங்காயமாகவே போட்டிருக்கேன். அது நல்லா சாம்பாரில் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். போட்டு அது கூட வத்தலையும் போட்டு அது ப்ரௌன் ஆனவுடனே அதையும் எடுத்து இந்த சாம்பாரில் கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு தேங்காவை நல்லா ஜாரில் போட்டு மையம் அரைச்சி எடுத்து வச்சு அதையும் இந்த பருப்புலையே கொட்டிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியையும் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. அது கொதித்து நல்லா திக்காக வர்ற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வைங்க. அப்படின்னா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் எப்பயுமே நம்ம வைக்கிற துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.